வீண் பேச்சுக்கும் வம்புக்கும் போகாதவள். அக்கா அக்கா அக்கா. என்னங்கடி அக்கா அக்கான்னு ஏலம் போடுறீங்க? ஆமாக்கா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லதான் நாங்கெல்லாம் கூப்பிட்டோம். என்னடி விஷயம் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைக்கா, இப்போ ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாற்றணும்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் போல. ஏன்டி அப்படி சொல்கிற? ஏக்கா, இப்போ நீ ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாற்றணும்னு வையேன், உன்னோட கேஸ் பில்லு, உன் மாமியாவோட கேஸ் பில்லு, உங்கள் அப்பா வீட்டு கேஸ் பில்லு பூராத்தையும் கொடுத்தாதாக்கா மாற்ற முடியும். என்னடி சொல்கிறீங்க? நம்ம அப்பாவோட கேஸ் பில்லு, மாமியாவோட கேஸ் பில்லு, நம்ம பில்லு எல்லாம் வேணுமா? ஆடு ஆத்தே, முன்னாடியே மாற்றிருக்கலாமோ? சரிடி, நான் வீட்டில் போய் சொங்கிக்கிட்ட கேட்டு பார்க்குறேன். இப்போவே போய் அட்ரஸ் எல்லாம் மாற்றிக்கக்கா. அப்புறம் இனிமேல் வர காலத்துல எல்லாம் என்ன எப்படிலாம் மாற்ற போகிறாங்கன்னு தெரியல. நாங்களும் போய் இதுக்கானதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரோம். எல்லாம் ஒன்றா போய் மாற்றிட்டு வந்துடுவோம். எப்படி நீ போய் ரெடி பண்ணுவ? நீ தான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கிய. உன் மாமியார் வீட்லேயும் உன்கிட்ட பேச மாட்டாங்க, உன் அப்பா அம்மா வீட்லேயும் பேச மாட்டாங்க. அப்புறம் எப்படி நீ போய் கேஸ் பில்லு வாங்குவ? என்னக்கா பண்ணுறது? வேணும்னா போய் கேட்டு தானக்கா ஆகணும். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா, கையிலே எல்லாமே இருக்கு. நான் போய் மாற்றினேன்னா சரி. ஏடி மாரியம்மா, நீ என்ன ரெடி பண்ணிட்டியா? எனக்கு தான் ரேஷன் கார்டே இல்லையாக்கா, அப்புறம் எதுக்கு நான் ரெடி பண்ணிட்டு? ஐயோ, ரேஷன் கார்டு வச்சிருக்க எங்களுக்கே இந்த மாதிரினா இனிமேல் தான் நீ ரேஷன் கார்டே வாங்க போற. சரி சரி சரிடி, நான் வீட்டில் போய் உங்க அண்ணங்கிட்ட கேட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். எல்லாரும் ஒரு நாள் போய் எல்லாம் மாத்திட்டு வந்துடலாம். சரியா? சரிக்கா. அடியே மனம் நின்னு நிக்காதடி. இலை சொங்கி, உனக்கு ஒன்று தெரியுமாடா? என்ன அடிக்கலிங்கம்மா? இலே, இப்போ ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாற்றணும்னா ரொம்ப ரிஸ்காமாடா. என்ன ரிஸ்க்கு? ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாற்றணும்னா உங்கள் அம்மா வீட்டு கேஸ் பில்லு, எங்கள் அப்பா வீட்டு கேஸ் பில்லு, நம்ம வீட்டு கேஸ் பில்லு பூரா வேணுமா? அப்போ தான் அட்ரஸ் மாற்ற முடியுமா? இது என்னடி கொடுமை கூத்தா இருக்கு? என்னமும் செய், எப்படியும் மாத்திட்டு போ, எனக்கெல்லாம் தெரியாது. என்னடா சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. இந்த குடும்பத்தில் தானே நீ இருக்க, அப்புறம் என்ன என்னமும் பண்ணு எனக்கு தெரியாது அப்படிங்கிற? இங்கே தெரியுமா? மரியாதையா சொல்லிட்டேன். உங்கள் அம்மா வீட்டில் போய் நீ கேஸ் பில்லு வாங்கிட்டு வரல, அப்புறம் இந்த கிளிங்மா யாருன்னு நீ பாப்ப. போடி போடி போக்க தேவல. எங்க அம்மா வீட்டுக்கு போய் இவளுக்கு வாங்கி கொடுக்கணுமா? வேற பொழப்பு இல்ல. இலே, நான் எவ்வளோ ஒரு கோவமா பேசிக்கிருக்கேன், என்ன அசால்ட்டா பதில் சொல்லிக்கிருக்க? உனக்கு வாயில பேசினாலாம் பத்தாதுடா. இலே, போய் உங்க அம்மாட்ட வாங்கிட்டு வாடா. கேஸ் பில்லு வாங்கிட்டு வாடா, இல்லைன்னா உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். போடா போ. வலிக்குது. வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் கிளிங்மா. இந்தா கிளிங்மா, இவ்வளவு பேசுறியே, அப்பா அம்மா இல்லாதவங்களா என்னடி பண்ணுவாங்க? ஆடா ஆமாடா சொங்கி, அதான் நான் மறந்து போயிட்டேன். சரி, அந்த கவலை உனக்கு எதுக்கு? உங்க அம்மா தான் உயிரோட இருக்குல்ல, நீ போய் வாங்கிட்டு வந்து குடு, அப்பதான் சோறு.